அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் பிஸ்னஸ் சீக்ரெட் யூடியூப் சேனல். இந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸில் எப்படி க்ரோத் பண்ணலாம் நம்ம சில டிப்ஸை சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் உருவாக்கிட்டீங்க, அந்த ப்ராடக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் சீக்கிரம் மார்க்கெட்டிங் பண்ணிடலாம். சிம்பிளாக இந்த ரொம்ப காசு செலவு பண்ணாமல் ரொம்ப ஒரு 100லேருந்து ஒரு 200 ஒரு 100லேருந்து 100, 150, ஒரு 500 எப்படிலாம் உங்கள் ப்ராடக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்ஸை முடிவாக போகிறோம். நாங்கள் 2 சேனல் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஒன்று லோகம்லை, ஒன்று இந்தியன் பிஸ்னஸ் சீக்ரெட். இந்த 2 சேனல்லையும் நீங்கள் ரெடி பண்ணுற ப்ராடக்டை வந்து எங்கள் சேனலில் நாங்கள் ஒரு 5 to 10 minutes எடுத்து சேனல் ப்ரமோஷன் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ தேவைங்கிறவங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ப்ராடக்டை எப்படி நம்ம வந்து பண்ணலாம்? ஃபஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணுற ப்ராடக்ட் என்ன பண்ணணும், நீங்கள் முதல்ல சாப்பிட்டு பார்க்கணும். அதாவது யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லா கையிலையும் இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்குங்க, அதில் மாற்றம் இல்லை. ஒரு 10,000 15,000 நல்ல மொபைல் ஃபோன் எல்லா இதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப் நார்மல் வாட்ஸ்அப் இருக்குது, பிஸ்னஸ் வாட்ஸ்அப், 2 வாட்ஸ்அப் இருக்குங்க. ஃபஸ்ட்டோட நம்ம ப்ராடக்ட்டை நம்ம தான் மார்க்கெட் பண்ணணும், அடுத்தவங்களை கொண்டு மார்க்கெட் பண்ணக்கூடாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டை நுனி முதல் வேறு வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். திடீர்னு ஒரு கஸ்டமர் கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் மசாலா ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, அந்த மசாலா திடீர்னு ஒரு கேள்வி, ஏங்க இது இந்த சாம்பார் மசாலா வந்து சிக்கனுக்கு யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் ஒரு ட்ரைனருக்கு தெரியாது. ஆஸ் எ மேனுஃபேக்சரர் அவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ப்ராடக்டை நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், யாரும் நம்பி கொடுக்காதீங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம என்ன பண்ணணும், உங்கள் வாட்ஸ்அப்பில் சின்னதாக ஒரு ரெடி பண்ணுற ப்ராடக்ட்டு சின்னதாக ஒரு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துங்க. இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துலேருந்து ரெடி பண்ணி இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து, ஒரு அந்த ப்ராடக்டில் ஒரு சூட்சமும் இருக்கணும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி அப்படி அந்த சூட்சம் போட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், உங்கள் கம்பெனிக்கு வராங்க பார்த்தீங்களா, கஸ்டமர்ஸ் விசிட் பண்ண வராங்க பார்த்தீங்களா, போன பதிவில் ஒரு பதிவு சொல்லியிருப்பேன். அந்த பதிவு என்ன இங்கே இந்த இடத்துல அந்த எண்டு ஸ்க்ரீனில் இந்த இடத்துல தரேன், அதை போய் பார்த்துங்க. அந்த கஸ்டமர் குரூப் வாட்ஸ்அப்பில் பதிவு போடுங்க. இன்னைக்கு ப்ராடக்ட்டு இன்ன ரேட் வந்து ப்ராடக்ட் போடுங்க, அதை பார்த்து வாங்குவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் தனியாக ஒரு வெப்சைட் கம்பல்சரி ரெடி பண்ணி ஆகணும். அதில் மாற்றமே கிடையாது. ஏதோ நீங்கள் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ண இருந்தாலும் இல்லை பெரிய ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ண இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வெப்சைட் வேணும். வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் வெப்சைட் அவசியம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து கூகுள் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படி பிக் பாஸ் வந்து ஒரு டிவி ஷோவில் வந்து எல்லா 4 பக்கம் கேமரா மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுற ப்ராடக்ட் வந்து உங்கள் கூகுள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒரு வாட்ஸ்அப், நீங்கள் மேப்பு, லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக 3ஆம் கண் அது வந்து உங்களை பார்த்துட்ருக்கு. ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் அதில் வந்து வெப்சைட்டில் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது அதிகபட்ச செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000லேருந்து 6,000 நல்ல பர்ஃபெக்டாக வேணும். 8,000க்குள்ளே அந்த வெப்சைட்டில் www.ungalproduct.com, www.masala.com, kpn.kpn.com, ஆயில்மெல்னா உங்கள் பிராண்ட் நேம் oilname.com போட்டு லான்ச் பண்ணிடுறீங்க. அந்த லான்ச் பண்ண அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டில் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கண்டிப்பாக வைக்கணும். நான் ஏன் அதை கண்டிப்பாக நான் வைக்கணும்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இன்றைக்கி வந்து 100ல் ஒரு 95% ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஒரு டிராஃபிக் ஜோன் க்ரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி பல பேர் இதை கிளிக் பண்ணி பார்க்கணுன்னா கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப்சைட்டை வந்து மேலே கொண்டு போய்க்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொன்னேன், வாட்ஸ்அப் குரூப் சொன்னேன், அதுக்கப்புறம் வெப்சைட் சொன்னேன். வெப்சைட்லேருந்து ஒரு மாதம் 2 மாதம் நீங்களே ஆன்லைனில் க்ளோஸ் போனீங்கன்னா ஃப்ரீனா நீங்களே கற்றுக்க, இல்லை செலவு பண்ண அவசியம் இல்லை. இல்லை நான் பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு 7,000 ஆயிருங்க. சரி, அடுத்தது
உங்கள் ஏரியா இது சொன்ன பார்த்தீங்களா, உங்கள் ஏரியாவில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, கோயில் திருவிழாக்கள், அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளக்ஸ் ரெடி பண்ணி ஒரு இடத்துல உட்காந்துங்க. கோயில் திருவிழா, இந்த மாதிரி மாரியம்மன் திருவிழா, இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்டத்தில் போய் அந்த மாதிரி திருவிழா, இந்த மாதிரி விதை திருவிழா, அந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் நடக்கும்போது நீங்கள் போய் அந்த இடத்துல போய் ஒரு ஸ்டால் போட்டு உட்காருங்க. அப்போ உங்கள் ப்ராடக்ட்டு சாம்பிள்ஸ் மக்களுக்கு கொடுங்க. இப்போ மசாலாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் சாம்பிள் எடுத்து மக்களுக்கு கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க சொல்லுங்கள். ஆயில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆயில் சும்மா 50 ml எல்லாத்தையும் ஒரு இலவசமாக கொடுங்க. ஸோ அப்போ யூஸ் பண்ண பார்க்கும்போது என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு உங்கள் கம்பெனி ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ், நிறைய பிளாகர்ஸ் நிறைய வருவாங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணலாங்க. அடுத்தது, மார்க்கெட்டிங்க்கு தனியாக ஒரு மொபைல் நம்பர் வாங்கிக்கிங்க. அந்த நம்பர் வந்து ஃபேமிலிக்குள்ளே இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது. பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணணும், வேறு எதுவும் என்ட்ரி ஆகக்கூடாது. டைமிங் மார்னிங் 9 to 5, 9 to 10 அந்த பிஸ்னஸ் மட்டும்தான். ஸோ ஏன் சொல்கிறேன்னா ஃபேமிலியில் பல பிரச்சனைகள் வரும், ஃபேமிலியில் நிறைய பேர் அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ண சொன்னேங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அழகாக உங்கள் பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணலாம். இந்த சிம்பிள் ஸ்டெப் இருந்தால் போதுங்க, அழகாக பிஸ்னஸ் வந்து உச்சத்தில் போகலாம். எப்படி உச்சத்தில் போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தொழில் முனைவாக இருந்தால் உங்கள் வீடியோ எங்கள் சேனல் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்மளை கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.